இந்த உலகம் பல அதிசயங்கள் நிறைந்தது. இன்னும் பல அதிசய நிகழ்வுகளுக்கு விடை தேடிக் கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு விடை தெரியாத அதிசயம் சுருளிமலையில் உள்ளது. அந்த காலத்தில் கோயில் கட்டும்போது ஒவ்வொரு கோயிலிலும் ஏதாவது ஒன்றை தனித்தன்மையுடன் அமைத்துள்ளன. அந்த வகையில் இந்த முருகன் கோயிலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. தேனி மாவட்டம் கம்பம் அருகில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுருளி அருவி. மேற்கு தொடர்ச்சி சுருளிமலையில் அருள்மிகு சுருளி வேலப்பர் கோயில் கொண்டுள்ளார். சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும். இங்கு சுருளி வேலப்பர் மூலவராக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். பொதிகை மலையும் சதுரகிரி மலையும் இணைந்த மேற்கு தொடர்ச்சி மலை பிரிவுகளில் சுருளி மலை அமைந்துள்ளது. 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் 15 சித்தர்களும் தவம் புரிந்து அருள் பாலிக்கும் அற்புதமான மலை இது. சுருளி தீர்த்தம் என்று பெயர். பழனி முருகனின் நவபாசான சிலையை உருவாக்கிய போகர் சித்தர் தனது இறுதி மூலிகையை இந்த மலையிலிருந்து தான் எடுத்ததாக கூறப்படுகிறது. அவரின் குருநாதர் காலாங்கி சித்தர் நெடுங்காலம் தவம் செய்த பூமி இது. சுருளி மலையை சுற்றி சுமார் 225 குகைகள் உள்ளதாகவும் இன்றும் பல சித்தர்கள் ரிஷிகள் தவம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட குகை கோயிலில் தான் முருகப்பெருமான் அருள் பாலித்து வருகிறார். அங்குள்ள விபூதி குகையில் என்ன சிறப்பு என்றால் அங்கிருக்கும் ஈரமணல் காய்ந்த பின் விபூதியாக மாறுகிறதா. 48 நாட்களில் நீரில் விழும் இலை தழைகள் பாறை போல மாறுமா. பாறை மீது நீர் விழுந்தாலும் வழுக்குத்தன்மையின்றி இருப்பது வியப்பிற்குரியது. இங்கு பிரதானமாக வீற்றிருக்கும் சுருளி ஆண்டவர் சன்னதியில் கிழக்கு பாகத்தில் அமைந்துள்ள இமயகிரி சித்தர் குகை மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு ஒருவர் மட்டும் படுத்துக்கொண்டு போகக்கூடிய இந்த குகையில் இங்குள்ள குகையில் சிவபெருமான் நுழைந்ததால் இந்த குகை கைலாச குகை என்று அழைக்கப்படுகிறது.